ஒரு காலத்தில் வெளிநாட்டிலேருந்து ஊழியக்காரங்க இங்கே வந்தாங்க, லண்டன்லேருந்து இங்கே வந்தாங்க. இப்போ லண்டனில் ஆலயங்கள் எல்லாம் முஸ்லீம் வாங்கிட்டு இருக்காங்க, மாஸ்கா வாங்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் காலம் மாறி இருக்கு. கொஞ்சம் பாட்டி இங்கே மட்டும்தான் போடுறாங்க. லண்டனில் எத்தனையோ கோயில் எம்டியாக இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 சபையுடைய போதகர் எனக்கு ஊழியம் வேண்டான்னு இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான், நாம் அறியவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவன் வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, வாசமாக இருக்கிறவர்களை களி கூறுங்கள். பூமியின் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்த சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவளை தான் வஞ்சிக்கிறான். ஃபுல் டைம் எப்படியாவது நம்ம விழத்தள்ள வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆறுதலான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை நாங்கள் ஜெயித்தோம். அல்லேலூயா. சொல்லாமா சொல்லக்கூடாது? அல்லேலூயா. நம்ம யாரு? ஜெயிக்கிற கூட்டம். வின்னர் மேன் இஸ் இன் அவர் ஹார்ட். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, என் உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரியவர். அதனால் நான் ஜெயம் கொள்ளுவேன். ஜெயகிறிஸ்து எனக்கு முன்பாக போகிறபடியால் நான் ஜெயம் கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய பிள்ளைங்க மிகவும் ஜாக்கிரதையோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டுக்குட்டி இரத்தம். இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து நான் பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், ஆதி ஆமத்தில் தான் ஆதாமுக்காக ஒரு ஆடை அடிச்சார். இல்லை, வேதவசனம் சொல்லுது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இருந்தார். மனுக்குலம் பாவம் செய்யும் என்று ஆண்டவருக்கு தெரிந்துதான் தன்னுடைய குமாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தாலும் அவர் ஆட்டுக்குட்டி என்றுதான் வேதம் சொல்கிறது. ரத்தம், நீங்கள் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரத்தம் என்கிற ஒரு கருப்பொருள் எல்லா சாப்டர்லையும் பார்க்க முடியும், எல்லா அத்தியாயத்திலையும் பார்க்க முடியும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இந்த உயிரானது ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் ரத்தத்தை இழந்து விட்டால் அவனுக்கு உயிர் போய்விடும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, மனிதனுடைய உயிரை காப்பதற்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து அவர் தேவாட்டுக்குட்டி. ஆதி ஆமத்திலிருந்தே நாம் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அத்திலை எடுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். பாவம் செய்த போது நிர்வாணி என்று அறிந்தார்கள். அதற்கு முன்னால் என்ன சட்டம் போட்டிருந்தாங்க? அப்போ தேவனுடைய மகிமையால் மூடப்பட்டிருந்தாங்க. வசனம் பிடிச்சவங்க அல்லையா சொல்லணும், சரியா? மகிமையால் மூடப்பட்டிருந்தாங்க. ஆனால் பாவம் செய்த போது அந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போன போது தன் நிர்வாணி என்பதை அவர்கள் அறிந்தார்கள். கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் கண்டது என்ன? தன் நிர்வாணி என்பதை அறிந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தை மறைப்பதற்கு, நிர்வாணத்தை மூடுவதற்கு அத்தியிலையை தைத்து தனக்கு ஆடையை உண்டாக்கினார்கள். சூரியன் உதித்த போது அத்தி இலை காய்ந்து போனது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவருக்கா தெரியாது. அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நத்தானியல், அத்தி மரத்துக்கு மேலே இருந்த சகையு, ஆயிரமான மீன் இருக்கிற கடல்ல எந்த மீனுக்கு வாயில காசு இருக்கு, இதெல்லாம் சர்வத்தை அறிந்த ஆண்டவருக்கு ஆதாம் எங்கே இருக்கிறான் என்பதா தெரியாது. அவசரம், நான் ஒழிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நீ ஒழிந்து கொண்டிருக்கிறாய்? புசிக்க கூடாது என்று நான் சொன்ன பழத்தை நீ புசித்தாயா? பிரியமான கர்த்தரே, வேதம் சொல்றது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஒரு ஆள் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஆதாம் சாகலியே, புசிக்க நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆதாம் சாகலியே, செத்துட்டான். எப்படி? ஆவியில செத்துட்டான். யார் உயிரோடு கூட இருக்கிறவங்க தெரியுமா? ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்க தான் உயிரோடு கூட இருக்கிறவங்க. தேவனோடு தொடர்புள்ளவங்க தான் உயிரோடு இருக்கிறவங்க.
மற்றவங்க உயிரிருந்தும் செத்தவங்க. டெட் மேன் ஸ்பீக்கிங், டெட் மேன் டாக்கிங், டெட் மேன் வாக்கிங். செத்தவன் நடக்கிறான், செத்தவன் பேசுகிறான், செத்தவன் பாடுறான். யாருங்க ஜீவன் உள்ளவங்க? கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஒரு நல்ல சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு அப்பந்தான் எனக்கு பிரசங்கம் வரும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், தென் டெத் இஸ் மை கெயின். கிறிஸ்து எனக்கு ஜீவனானா மரணத்துக்கு மேலே எனக்கு அதிகாரமே கிடையாது. மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. சிலுவையில் இயேசு மரித்த போது, தன் இரத்தத்தை சிந்தின போது மரணத்துக்கு மரண அடி கொடுத்தார், சாவுக்கு சாவுமணி அடிச்சாரு. நமக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த வல்லமையை கொடுத்தார். விசுவாசிகள் மரிப்பதில்லை, அவர்களை புதைப்பதும் இல்லை. அவர்களை விதையாக விதைப்போம், எக்காலம் தொனிக்கும். அவர் எக்காலம் தொனிக்கும் பொழுது அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்பொழுது ஆதாமுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, தோல் உரிக்கப்பட்டது. அந்த தோலின் உடையினாலே ஆதாமை கர்த்தர் மூடினார். சத்தம் சிந்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, மூடப்படுதல், மூடப்படுதல். எம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அன்று அந்த ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆட்டு தோளினால் அவனுடைய நிர்வாணம் மூடப்பட்டது போல பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் நிர்வாணியாக இருக்கிறான். அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக தேவாட்டு குட்டியின் ரத்தம் அவரை மூடி மறைக்கிற. யார் பாக்கியவான்? யார் பாக்கியவான்? 2-3 டிகிரி இருக்கிறவங்க, படித்தவங்க, பணக்காரங்க, வாகனம் வைத்திருக்கிறவங்களா? இல்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணுங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யார் இருக்குங்க நிம்மதி? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு தான் நிம்மதிங்க. தேவனோடு சமாதானம், மனுஷனோடு சமாதானம். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் ரதத்தினாலே அவனை மூடுகிறார். ஆம், தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மேட் எ கவெனன்ட் வித் மேன். நான் இப்போ ஆப்பிரிக்கா போகிறேன். அங்கே சுவிசேஷத்தை கொண்டு சென்றதுடைய பேர் டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு மிஷினரி. காட்டு மிராண்டிகள், ஆடை போடாத நிர்வாணிகள், மனிதனையே சமைத்து சாப்பிட்றவங்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் உள்ள விடலைன்னா விஷ அம்பு வச்சு கொத்திடுவான். அவன்கிட்ட போய் உன்னோடு நான் உறவு வைக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அப்போ சொன்னானா, என் கையை நான் வெட்டுறேன், உன் கையை வெட்டும், 2 பேருடைய ரத்தத்தையும் கலக்கலாம், அப்போ தான் உனக்கும் எனக்கும் உறவுன்னு. டேவிட் லிவிங்ஸ்டன் கையை வெட்டி, அந்த காட்டு மனிதனுடைய தலைவனுக்கு கையை வெட்டி 2 ரத்தத்தையும் ஒன்றாய் கலக்கும் பொழுது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதான். அந்த அடையாளத்தின் நிமித்தமாக டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவை இயேசுவுக்கு சொந்தமாக்கினாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் கர்த்தர் நம்மோடு பண்ணுற உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பிலும். அந்த உடன்படிக்கை எங்கேயோ மறைஞ்சு போயிடும். ஆனால் உன்னோடு இரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உடன்படிக்கையிலே உண்மை உள்ள ஆண்டவர். அவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், வானவில்ல வச்சார். அந்த உடன்படிக்கை அடையாளம், இனிமேல் தண்ணீர்னால் மனிதனை அழிக்க மாட்டேன் என்று. ஒரு தனக்காக ஒரு மனிதன் வேண்டும் என்று கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவன் அழைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய சாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிக்கல் ஆசிரமாக இருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியின் வம்சத்திலெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரன் வழியாக அநேக ராஜாக்கள் உலகத்தில் தோன்றுவார்கள் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், 15ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவனுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அநேக ஆண்டுகளாயும் குழந்தை பிறக்கவே இல்லை. வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல உனக்கு பிள்ளைகளை தருவேன் என்று சொன்னான். ஒரு காக்கா குருவி கூட அவனோட தோன்றல. அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான்,
ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீர் என்று எனக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா, அதை நான் எதனால் அறிவேன்? நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நான் எப்படி சுதந்திரிப்பேன்? 8வது வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு 3 வயது கிடாரியை 3 வயது வெள்ளாட்டை ஆட்டுக்கடாயும் ஒரு காட்டுப்புறாவையும் புறா குஞ்சு என்னிடத்திலே கொண்டு வா. அவள் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. மிருகங்கள் வெட்டப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. அதற்கு நடுவாக ஆண்டவர் கடந்து சென்று ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அப்படி என்றால் தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லை என்பதால் தன் ரத்தத்தின் மேல் ஆணையாக சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நிச்சயமாய் நான் உனக்கு செய்வேன் என்று அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் இருந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 14வது வசனம். நீ சமாதானத்தோடு பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முயற்சியிலே அடக்கம் பண்ணப்படுவார். என்ன அருமையான வாக்குத்தத்தம்! Your children will come back with much substance. You will live in peace. You die in old age. ஆண்டவர் மனுஷனோடு பண்ண உடன்படிக்கையில் இருக்கிற ஒன்று, நீ முதிர்ந்த வயதில் தான் உனக்கு உயிர் போகும், சமாதானத்தோடு உயிர் போகும். உன் பிள்ளைகள் மிகுந்த பொருட்களோடு கூட திரும்பி வருவார்கள். இதுதான் ஆண்டவர் அவனுக்கு உடன்படிக்கை பண்ணார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாரா? ஆபிரகாமுக்கு குமாரன் ஈசாக்கு அவன் விதைத்தால் 100 ஞான அறுவடை அந்த ஆண்டிலேயே. அதனுடைய மகனாகி யாக்கோபை ஆசீர்வதித்தார். அவன் பலத்த ஜாதியானான். யோசேப்பை ஆசீர்வதித்தார். அவன் பெரிய அந்நிய தேசத்தில் எகிப்து தேசத்திற்கு அதிபதியானான். சந்ததியாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? இரத்தத்தினாலாய உடன்படிக்கை. என்ன ரத்தம்? மிருகத்தின் ரத்தத்தின் மேல் ஆணையாக அவர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிரகாமோட நீங்கள் பெரியவங்க. ஏன் தெரியுமா? இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளில் இரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய விலையேறப்ப இரத்தத்தினாலே கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆட்டின் ரத்தத்தை விட மாட்டின் ரத்தத்தை விட எவ்வளவு விலையேறப்பட்டது இயேசுவின் ரத்தம். அவ்வளவு விலையேறப்பட்டவர்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள். லூக்கா 23 அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி ராப்போஜனம் பண்ணும் பொழுது அப்பத்தை எடுத்து, இது என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள். அந்த ரசத்தை எடுத்து, இது என் ரத்தம், இதை வாங்கி புசியுங்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஒரு காலம் சாவு வராது. இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுவதற்கு ஒரு நாள் சாவு வராது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்பத்தையும் இரத்தத்தையும் எடுத்து ரசத்தையும் எடுத்து நம்மோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கை பேர் என்ன தெரியுமா? புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையிலே அவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாள் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் செய்யும். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். செக்கச்செவேர்ந்த பாவங்கள் பஞ்சை போல் மாறியது. இயேசுவின் ரத்தத்தால் குணமாக்கப்படுகிறோம். யெகோவா ராஃபா தேவன், யெகோவா நிசி தேவன், இருக்கிற தேவன், ஏக சக்கரவர்த்தி, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழ்ந்திடும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. தம்பி நான் பாடுறேன்.
கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உம்மை அண்டி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர் பேசும் ஒரு வார்த்தை போதும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு வல்லமையான ஆண்டவர்! பரிசுத்தாவின் வல்லமை எவ்வளவு பெரியது! ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கட்டாயம் ஆவியில் பிறக்கணும், ஜலத்திலையும் பிறக்கணும். ஆவியினால் பிறப்பதென்றால் என்ன தெரியுமா? தாகமுள்ளவனுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். உண்மையிலே நீங்கள் தாகமுள்ள ஒரு கூட்டம் தான். என்னை சாயங்காலம் வந்திருக்க நீங்கள் எல்லாம் தாகம் உள்ளவங்க தான். இல்லை, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பது என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தாகங்கள் தீர்க்கப்படும். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நீங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கீங்க. பசித்தவனுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார் நிச்சயமா. கெட்டகமானுக்கு பசி வந்ததுனால தான் அப்பா வீட நினைச்சு பார்த்தான். பசி இல்லாத வந்திருக்க மாட்டான். பார்த்தீங்களா? அவனுக்கு பசியாக இருந்த போது அவன் நினைத்தான், எங்கள் அப்பா வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏராளம் ஆகாரம் இருக்கிறது, ஆனால் எழுந்து நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். பசி உள்ளவனுக்கு ஆத்மாவை திருப்தி ஆக்குற தேவன். நீங்கள் தாகத்தோடு வந்திருக்கீங்க. நிச்சயமாக கர்த்தர் இன்று உங்களோட உடன்படிக்கை பண்ண மட்டுமில்ல, உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உடன்படிக்கை என்னதன் அடிப்படையில் மனிதனோடு கர்த்தர் பண்ணுகிறார் என்றால், அன்பின் அடிப்படையில். ஏன் தேவன் மனுஷனை உடன்படிக்கை பண்ண முடியும்? நான் இப்போ திருவண்ணாமலையில் போய் ஃப்ளைட்டில் போவேன். அந்த பிளேன் மேலே ஏறினோன்னு பூமியில் யாரையுமே தெரியாதுங்க, தீக்குச்சி மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அப்போ வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் நம்மளை எட்டி பார்த்தா நம்ம எவ்வளவு மனுஷர் அவர் நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படி என்றால் இந்த மனிதனோட உடன்படிக்கை பண்ணதற்கு காரணம் அன்பு. நான் உன்னை நேசிக்கிறேன், அது ஒன்று தாங்க. இந்த உலகத்தில் ஆண்டோடைய அன்பு இல்லைன்னா நான் உலகத்தில் நான் வாழவே முடியாது. எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனாலும் அவருடைய அன்பு தான் என்னை இந்த அளவாக அழைத்து வந்திருக்கிறது, இந்த அளவாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கு, என்னை ரட்சித்து, என்னை அபிஷேகித்து, நிரப்பி, என்னை பயன்படுத்தி, என்னோடு கூட பயணம் பண்ணி, என்னை பாதுகாத்து, எல்லா ஆபத்துல எல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கார் தெரியுமா? வாசிப்போம் 1 சாமுவேல் 18. அவன் சவுலோடு பேசி முடிந்த போது யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவன் தன் உயிரை போல சிநேகித்தான். ஆகையால் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் யாரு? ராஜா மகன். தாவீது யாரு? இடைப்பையன். ஆண்டவர் யாரு? ராஜா மகன், ராஜாதி ராஜாவின் மகன். நீங்க யாரு? நினைப்பதற்கும் கூட அருகதை அற்றவர்கள். பெரிய பணக்காரனை ஆபிரகாம் என்ன சொன்னான் தெரியுமா? சாம்பலும் தூசியுமான மனிதன் நான், உம்மிடத்திலே பேச துணிந்தேன் என்று அவர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். ஆனாலும் மனுஷனோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். ஏன்? உயிரை போல சிநேகிக்க.
அவன் அந்த யோனத்தான் தாவீதை உயிரை போல் சிநேகித்தான். ஆனா ஆண்டவர் உயிரினும் மேல உன்னை சிநேகித்திருக்கிறார். அதனால உயிரே கொடுத்திருக்காரு கல்வாரி சிலுவையிலே. எதற்காக? உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவதற்காக. அவர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது என்ன பண்ணினான் யோனத்தான்? சால்வையை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். போத்திருந்த சால்வை கழட்டினான். ராஜா குமாரன், சவுலின் குமாரன். அவன் சட்டையை கலத்தினோன்னு அவன் சாதாரண ஆளாயிடுவான். அந்த சட்டை தான் அவனை ராஜாவை என்று காட்டிக் கொண்டிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜீவனை விடும் பொழுது அவளுடைய சட்டையை கழுத்துவாங்க. அரை நிர்வாணியாய் சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனாக மாறினது எதுக்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் ராஜகுமாரத்தியாய் மாற்றுவதற்கு, ராஜா மகளாய் மாற்றுவதற்கு, ராஜா மகனாய் மாற்றுவதற்கு அவன் பட்டயத்தை கொடுத்தான். பட்டயம் பாதுகாப்பு. பாதுகாப்பு. உங்களை ராஜகுமார மாற்ற மட்டுமல்ல, பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன், ப்ரமோஷன். கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு. கண்ணை வெளியே கண்ணை மூடி காப்பது போல கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. கர்த்தர் மட்டும் காக்காவிட்டால் இன்று நான் உயிரோடு இருக்கவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, நான் தங்கி இருக்கிற அறையில் மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு நான் சோம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? இந்த மே 4ஆம் தேதிக்குள்ளே என்ன நடக்கும்னே தெரியாது. நம்ம நாட்டில் 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னே தெரியாது. தயவுசெய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. பயங்கர ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, கட்சிக்கு விரோதமாய் கட்சி, வெட்டு குத்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. நீங்க ஜெபித்தாதான் தடுத்து நிறுத்த முடியும். தேவஜனம் ஜெபித்தாதான் தடுத்து நிறுத்த முடியும். யாரோ எங்கோ அடிபட்டு சாகுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஜனம் சாகுது. நம்முடைய ஜனம் ஆண்டவர் அறியாத நித்திய நரகத்துக்கு நேராய் போகிறதே என்கிற பாரமுள்ள நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னிலேருந்து மே 4ஆம் தேதி வரை நீங்க ஜெபிக்கணும். இந்த ரிசல்ட் வருது வரை நீங்க ஜெபிக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நாட்டிற்கு பாதுகாப்பு தேவை. ஊழியர்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஊழியங்களுக்கு பாதுகாப்பு தேவை. தேவ ஜனத்துக்கு பாதுகாப்பு தேவை. எங்க பார்த்தாலும் மரண உபாதைகள், மரணக்கட்டுகள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், எப்படியாவது தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று துணிந்து நிற்கிற துன்பார்க்கர்கள். ஆண்டவரனை பாதுகாப்பதற்காக அவருடைய பட்டயத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பட்டயம் இந்த வேத புத்தகம் தான். இந்த வேத புத்தகத்தை வைத்து தான் நம்ம ஜெயிக்க முடியும். மற்றபடி நம்ம ஜெயிக்க முடியாது. தன் வில்லையும் தன் கட்சியும் உனக்கு கொடுத்திருக்காரு. ஆண்டவர் வில்லையும் கொடுத்திருக்காரு, கட்சியும் கொடுத்திருக்காரு. கட்சி என்பது உனக்கு நல்ல பெலனை கொடுத்திருக்கிறார். பெலனை கொடுத்திருக்கிறாரு. பார்க்கறதுக்கு நீ ஒல்லியா இருக்கலாம், தாவீது மாதிரி இருக்கலாம், ஆனா கோழி அழுத்த வீழ்த்துறதுக்கு உன்னால முடியும். உனக்குள்ள இருக்கிற தேவர் பயப்படுற ஆவியல்ல, அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அந்த தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பயப்படுற ஆவி இப்ப ஆண்டவர் கொடுக்கவில்லை, தைரியம் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. When he make a covenant, he gave him everything. தனக்குள்ள எல்லாத்தையும் he entered into stripping room of God and stripped himself. தன்னை தானே உரிந்து அவன் தாவீதுக்கு கொடுத்தான். சிலுவையில் இயேசு தன்னை தானே உரிந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார். எதற்காக? உங்களை என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண. யோனத்தான் தாவீதை உயிரை போல் சிநேகித்தபடியால் அவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். இயேசு நம்மை நேசித்தபடியால் உன்னோடும் என்னோடும் அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் சொன்னேன், இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன்னில் இருக்கிற ஆவியை உன் சந்ததி மேலும் சந்ததியின் மேலும் வைப்பேன், சந்ததியின் மேலும் வைப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னில் இருக்க ஆவி
என் மகள் மேலே இருக்கு. பிரேசிலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என் மகன் மேலே இருக்கு. 6 பேர குழந்தைங்க, 6 பேர குழந்தைகள் மேலே இருக்கு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். என்னுடைய பேரன் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். இங்கே வந்து விருதுநகரில் என் கன்வென்ஷனில் பேசினார். அப்போ போலீஸ் வந்துட்டு வெளிநாட்டுக்காரன் பேசுகிறான்னு. அவன் பேசுகிறது அமெரிக்கா லாங்குவேஜாக இருக்கும், இங்கிலீஷ் தான், நான் அமெரிக்கா ஆக்சென்டில் இருக்கும். அவனுங்க பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் நடராஜமலர் பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ. ஒன்றா சாரா, இதை நம்ம பையன்ப்பா, நீ விட்டுருப்பான்னு. அப்போ நான் கேட்டேன், எலிஜா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டால் நீ என்ன பண்ணுவேன்னு. கிராண்ட்மா, ஐ திங்க் இட்ஸ் a greater privilege to be as for a prisoner for God. ஆண்டவருக்கென்று ஒரு சிறைவாசியாய், ஒரு வாலிபனாய் இந்தியா சிறையில் இருப்பதை பெருமிதமாக எண்ணுகிறேன். இது என்ன தெரியுமா? எனக்குள்ளே இருக்க ஆவி, எனக்குள்ளே இருக்கிற ஆவி அவனுக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, this blessing is for you and for your children. இந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது, இப்பொழுது தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாயிட்டார். ஒரு ராஜா பட்டத்துக்கு வந்தோன்னு என்ன பண்ணுவான்னா, எதிரியின் பிள்ளைய கொன்றுவாங்க. எல்லா எதிரிய பிள்ளைகளையும் கொன்றுவாங்க. ஆனால் இப்பொழுது யோனத்தான் தாவீது கேட்குறான், யோனத்தான் நிமித்தமாய் நான் தயவு செய்வதற்கு யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. பாருங்க எப்படி கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நினைப்பார். யோனத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான். தாவீது படையெடுத்து வந்தபோது அவனை கொண்டு விடுவார்கள் என்று அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுது கீழே போட்டு அவனுக்கு கால் உடைஞ்சிரும். அவன் முடமானவன். தாவீது அவனை கொண்டு விடுவான் என்று பயந்து, நம்ம சொல்லுமே சேரின்னு ஒரு பிரயோஜனமற்ற ஒரு இடத்துல லோத்தி பாறையில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் யாரு? ராஜா மகன். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், நான் ராஜா மகன் இல்லை. இப்போ வந்திருக்க ராஜா என்னை கொன்று போடுறாரு அப்படி பயந்து கொண்டு இருப்பான். யாராவது இருவர் இருக்கார்களா? யோனத்தான் நிமித்தம் நான் உதவி செய்வதற்கு யோனத்தானின் குமாரர்கள் யாரா இருக்கிறார்களா? அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் மாகீரின் வீட்டில் இருக்கிறாரு. அவனுடைய பேர் மோபிபசேத். ஒன்று ராஜா சொல்லுவார், அவனை போய் கூட்டிட்டு வாங்க. கிராமத்துக்குள்ள சேரிக்குள்ள தேர் வருது, ராஜாவின் தேர் வருது. எல்லாரும் பயப்படுறாங்க. மோபிபசேத் பயப்படுறான். ராஜா என்னை கூட்டிட்டு போய் கொல்றதுக்கு அனுப்பி இருக்கிறாருன்னு. இல்லை இல்லை, கொல்றதுக்கு இல்லை, ராஜா உன்னை தேடிட்டே இருக்கிறாரு. ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் உன்னை தேடிட்டே இருக்கிறார். தேடாத மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறார். நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் செத்த நாய், நான் செல்லு பூச்சி. நீ யார் என்பதே உனக்கு தெரியாம இந்த உலகத்தில் ஒரு சேரீர வாழ்கிற மனுஷனை போல நீ இருக்கிறியா? குடிக்காரனா, போதை பொருளுக்கு அடிமைத்தனமா, ஏழையா, ஆகாரம் இல்லாதவனாய், ரட்சிப்புக்கு புறம்பானவனாய், உன்னை தேடுகிற ஒரு ராஜாவை அறியாதவனாய், மனமடிவோடு கசப்போடு நீ எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? அந்த கடவுள் என்னை அடிப்பாரு, என்னை தண்டிப்பாரு, அவிடத்துல நான் போக முடியாது அப்படி நினச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லா மதத்தவரும் கடவுளை தேடி போறாங்க. மலையிலே, குகையிலே, அலையிலே தேடுகிறார்கள். ஆனால் ஒரு தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. ஏனென்றால் நீ ராஜா மகன், என்னால் நீ ராஜா மகள். அவன் பார்த்துட்டு அவன் சொல்லுவான், நீ பயப்படாதே, உன் தகப்பனா யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனா சபல நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தம் பங்கெடுப்பாய். பயப்படாத. நீ யார் என்று உனக்கு தெரியாதா? நீ ராஜாவுடைய மகன் தெரியாதா? பயப்படாத. நான் உன் அப்பாவோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஆகையால் உன்னோடு நீ என்னோடு கூட பந்தி இருப்பாய். நீ ஆண்டோடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஆண்டோடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர்,
ஒரு மனிதன் கூட கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. ஆகவே தான் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைக்கு தோழனாய் பாவிக்கு பங்காளனாய் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக தெரியுமா? உன்னை உயிரை போல சிநேகித்து இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் அப்பான்னு யாருமே கூப்பிட்டதில்லை, பிதா என்று கூட கூப்பிட்டதில்லை. ஒரு வசனம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பிதா என்று யாராவது ஆண்டவரை கூப்பிட்டதை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கூப்பிட்டார் பிதான்னு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, தாவி யாருமே ஆண்டவரை பிதா என்று கூப்பிட்டதே கிடையாது. இயேசு பிதான்னு கூப்பிட்டார். ஃபாதர் அண்ட் டேடி வித்தியாசம் இருக்கு. யாரையும் நான் ஃபாதர்னு கூப்பிடுவேன், ஆனால் டேடின்னு எல்லாரையும் கூப்பிட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு டேடி தான், மீதியெல்லாம் ஃபாதர். இயேசுவுக்கு பிதா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்று பரிசுத்தாவியை அனுப்பதனால நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கு. என்ன தெரியுமா? டேடின்னு கூப்பிடலாம், ஆண்டவரை டேடின்னு கூப்பிடலாம். எத்தனை பேர் அல்ல சொன்னீங்க? we have a daddy God. நமக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடலாம். புத்திர சிவகாரத்தின் ஆவியினாலே spirit of adoption you can call God அப்பா. ஆண்டவர் நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். இயேசு கூட அப்பான்னு கூப்பிடல, பிதாவேன்னு கூப்பிட்டார். ஆனா நீங்க அப்பான்னு கூப்பிடலாம். உங்க பேர் என்ன? பாஸ்டர் பர்னபாஸ். பேர் என்ன கேட்டா ஐ ஆம் பர்னபாஸ் சொல்லுவார். ஐ ஆம் என்றா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பேர். இருக்கிறவரா இருக்கிறேன். அப்பா பேர் பின்னால தான் வரும், பர்னபாஸ் ஜெயந்தராஜ். முன்னால ஆண்டவர் பேர் வரும், ஐ ஆம் பர்னபாஸ். அந்த ஐ ஆம் சொல்றது இருக்கிறவரா இருக்கிறேன். உனக்கு அப்பாவா இருக்கிறேன், உனக்கு அம்மாவா இருக்கிறேன், உனக்கு வைத்தியரா இருக்கிறேன், உனக்கு பைனான்சியரா இருக்கிறேன். அருமையான பாஸ்டர் பர்னபாஸ் ரொம்ப படிச்சிருக்கிறார், நிறைய படிச்சிருக்கார். அது கல்லூரியில் விரிவுரையாளர், எவ்வளவோ சம்பளம் வாங்கலாம். ஒரு நாள் கடவுளுக்காக ஊழியத்துக்கு வந்தார். உண்மையாக நான் சொல்கிறேன், அவருடைய கை சுத்தமாக இருக்கு. கடவுள் கொடுக்குற காசில் மட்டும்தான் வாழ்கிறாரு. அவங்களுக்கு பெரிய சேர்ச்சி இருந்தாலும் அவர் கத்தரை மட்டும் நம்பி அவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கைகளிலே சுத்தம் உள்ளவன், இதயத்தில் மாசல்லாதவன், கபடாய் ஆணையிடாதவன், தன் ஆத்துவாய் மாயைக்கு ஒப்புக்கூடாதவன். எல்லாமே அவருக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. மோபிபோசேத்தே, உன்னை ராஜா தேடுறாரு. ராஜாவா? எங்க தாத்தாவை கொன்னவராச்சே, எங்க அப்பாவும் யுத்தத்தில் செத்து போயிட்டாரு, என்னையும் கொன்றுவாரா, என்னையும் கொன்றுவாரா? இல்லை, உங்க அப்பாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, அதனால் உன்னை தேடிட்டே இருக்கிறாரு. நீ வா. எதற்காக நீ வர்றன்னு தெரியுமா? என்னோடு கூட பந்தி இருப்பாய். ஒரு அல்ல சொல்லியிருக்கலாம், இல்லை நான் ஒரு வேலைக்காரனா உன்னை வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. என்னோடு கூட பந்தியில் இருப்பாய், நித்தம் என்னோட பந்தியில் இருப்பாய். அருமையான சகோதரனே சகோதரியே, ராஜா எதுக்கு ஒன்று கூப்பிட்றா தெரியுமா? அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக. இதோ வாசல் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள வருவேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அவனை மட்டும் போவேன்னு சொல்லல, போஜனம் பண்ணுவேன். நான் டெய்லி நான் சாப்பிடுறதுமே நினைப்பேன், ஆண்டவர் என் கூட தான் உட்காந்து சாப்பிட்றாரு. நான் டெய்லி நான் நினைப்பேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். சச் அ க்ளோசர் வாக் வித் காட் இஸ் மை டேட். எங்கே போனாலும் டேடி கூட வர்றாரு. பர்ஃபெக்ட் ஃபாதர், பர்ஃபெக்ட் ஃபாதர். எனக்கு ரொம்ப அனுபவம்லாம் இருக்குதுங்க. 54 வருஷம் ஊழியம் செய்கிறேன். எந்த கூட்டத்திலையும் நான் காணிக்க கேட்டதில்லை. தப்பு கிடையாது, நான் கேட்டதில்லை. ஏன்னா என் கணவர் இறந்த அன்னைக்கு என் சொந்தக்காரில் ஒரு ஆள் சொன்னாங்க, நீ படித்து டிகிரி வச்சுருக்க, நீ வேலைக்கு போயிருக்கலாம், இப்போ உனக்கு எப்படி, அவர் இறந்து போயிட்டாரு, நீ என்ன பண்ண போகிற? ஒரு வார்த்தை சொன்னார், டிவியில் வந்து பிச்சை கேட்கலான்னு நினைக்கிறியா? அது எங்களுக்கு அவமானம். நான் இப்போ ஷம்மா டிவியில் வரேன், ஒரு நாள் கூட என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் நான் போட்டது கிடையாது. எந்த கூட்டத்திலும் நான் காணிக்க கேட்டது கிடையாது. என்ன கொடுக்குறாங்களோ அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நான் வாங்கிட்டு போயிடுவேனே தவிர, எனக்கு பணம் தேவைன்னு நான் எங்கேயும் பேசினதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. வானமும் பூமி அவருக்குள்ளது, எல்லா சொத்தும் பொண்ணு எல்லாம் அவருக்குள்ளது.
இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கு மேலாக நான் உனக்கு செய்வேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னும் ஒரு அற்புதம் நடக்குதுங்க. எனக்கு 20,000 ரூபாய் வேணும்னா, டேடி எனக்கு 20,000 ரூபாய் வேணும்னு கேட்டால் எனக்கு ஃபோனில் கிளிங் சத்தம் கேட்குது. பார்த்தா கூகுள் பே 20,000. யார்கிட்டையும் நான் கேட்கல, யார் போட்டாங்க கூட எனக்கு பரவதான் தெரியும், முதல்ல தெரியல. இது கூகுள் பே இல்லைங்க, இது காட் பேங்க, இது காட் பேங்க. மை காட் will supply my need, not according to my need, according to riches. என் தேவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், நீங்கள் பார்த்துக்கணுன்னு. நான் இப்போ பெட்டி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். எங்கள் ஆண்டவர் கூப்பிட்டாலும் போயிடுவேன். ஆண்டவரே நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும், தங்குற இடத்தை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. அமைதியாக உட்காந்துருக்குறேன். ஃபோன் கால் வருது, சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருப்பீங்கள, சாதாரண டிக்கெட்டில் வர, நம்ம ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் மாதிரி பிஸ்னஸ் கிளாஸில் வாங்க. அந்த பிஸ்னஸ் கிளாஸ்னால் சென்னையில் படுத்தேன்னா அங்கே போய் இறங்கலாம். ஏர் ஹோஸ்டஸ் கேட்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டவ கொடுப்பா, பெட்ஷீட் கூட மூடி போடுவா. அப்படி ஒரு பிளெயினில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் பிஸ்னஸ் கிளாஸ். அதுதான் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ இறங்கின உடனே அங்கே ஒரு ஹோட்டலில் என்னை புக்கிங் பண்ணுவாங்க. தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் கத்த நிறைவாக்குகிறார். என்னுடைய தேவைக்கு தக்கதல்ல, தேவைக்கு மேலாய் கத்த செய்கிற. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மூவி பேசத்தே என்னோடு கூட நீ போஜனம் பண்ணுவ. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். மேஜையில் உட்காந்துட்டார் மூவி பேசத்துக்கு. யாரோட? ராஜகுமாரல் கூட, தாவீதின் குமாரர்களோட அவன் பந்தியில் இருக்கிறான். இப்போ என்னாச்சு தெரியுமா? நான் இந்த டேபிளில் இருந்தால் என் கால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவன் முடவன். ஆனால் அவன் பந்தியில் வந்தோடனே அவன் முடவன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மேஜை மறைக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் வந்தால் உன் குறைவுகளை யாரும் பார்க்க முடியாது. உன்னுடைய அக்கிரமத்தின் சிந்தைகள் இருந்து விடுதலை, உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை, பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை, பலவிதமான பிரச்சனை உனக்கு விடுதலை. ஏனென்றால் அந்த மேஜை அதை மறைக்கிறது. மொபிபெசேத் அவன் ராஜகுமாரன் ஆயிட்டான். ஏன்? உடன்படிக்கை. என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளையர், இன்று உன்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆப்பிரிக்காவில் 1300 பேருக்கு இன்டர்செசரி ப்ரேயர் வாரியர்ஸ், மண்டாட்ட ஜெப வீரர்கள் முகாம் நடத்தினேன். சிலர்லாம் நம்ம தலையில் இருக்க முடி மாதிரி தான் கலரில் இருப்பாங்க. ஒரு ஆள் உங்கள் லாங்குவேஜில் ஒரு பாட்டு பாடுறியான்னு நான் கேட்டேன். என் லாங்குவேஜில் பாடினா உனக்கு எப்படி தெரியும்னு. அவசனார், நீ பாடு, நான் அர்த்தத்தை சொல்கிறேன்னு எனக்கு சவால் விட்டார். நீ பாடு, அந்த அர்த்தத்தை நான் சொல்கிறேன்னு. அப்போ எனக்கு நடராஜமில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் 2 அடி பாடினேன். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம், தீதனை திரு சிலுவையில் தொங்கும், தீதனை திரு சிலுவையில் தொங்கும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும், நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பார், சொல்லாததும் செய்யாததும் ஆமென்று உரைப்பார், பொய்யிலும் புரட்டிலும்
புதைந்தது உலகம் பொய்யிலும் புரட்டிலும், புதைந்தது உலகம் மெய்யுடையான் மீது வை உன் பாரம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நான் பாடுற சமயத்தில் அப்படியே அந்த ஆள் அழுறாரு. ஏன்னு கேட்டேன். டோன்ட் பி டிசார்டன் when you go through trial. உன் வாழ்க்கையில் சோதனை வழியாய் போகும் பொழுது சோர்ந்து போகாதேன்னு தானே நீ பாடினேன்னு. நான் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்? அவசரம், நான் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எல்லா பாஷையும் பேச என்னால் முடியும், எல்லா பாஷையின் கருத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும்னு அவர் சொன்னார். பிரியமானக்கு தெரியப்பில்லை, நம்ம உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இதோ ஒரு புதிய உடன்படிக்கை நான் உன்னோடு கூட பண்ணுகிறேன். இளங்காலை ஆட்டுக்கடாம் ரத்தம் அல்ல, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, என் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னோடு உடன்படிக்கை நான் வைத்திருக்கிறேன். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அப்பொழுது உடன்படிக்கை பண்ணின தன்னுடைய ஜனத்தை பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரையிலும் கூட்டி சேர்ப்பார். ஏன் உடன்படிக்கை பண்ணினார்? உயிரை போல சிநேகித்ததினால் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய மேஜையில் நீ வரும் பொழுது உன் முடத்தன்மையோ குருட்டுத்தன்மையோ செவிட்டுத்தன்மையோ தெரியாது, எல்லாம் மறைக்கப்படுகிறது. உடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பிழைகள் மறைக்கப்படுகிறது. நீ நீதிமானாக்கப்படுகிறாய். கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். இன்றைக்கு இதுவரையிலும் இயேசு இரத்தத்தின் மூலமாய் அவரோடு உடன்படிக்கை பண்ணாதவர்கள் கடைசியாக இந்த கூட்டத்தினுடைய கடைசி நிமிடத்தில் ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். உம்முடைய இரத்தத்தில் என்னோடு கூட உடன்படிக்கை நீ செய்வதற்கு திருசுத்தம் கொண்டபடியால் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தில் என்னோடு உடன்படிக்கை பண்ணும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் மொபிபோசேத்து தான் ஒரு அன்பை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே, அழைப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. பந்தியில் இருக்கும்படியாக, போச்சனம் பண்ணும்படியாக எனக்கு அழைப்பு கொடுத்தபடியால் இந்த அழைப்பை நிராகரிக்காமல் நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க, கரங்களை உயர்த்தி காண்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, சத்தமாக இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்மோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இன்று முதல் நான் ஒரு பிள்ளை, நீ என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பான்னு கூப்பிடுற ஆண்டவரே. என் தேவைகளை சந்தியும், என்னை பாதுகாத்தரலும், என்னை பராமரித்தரலும், என் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் மிகுந்த பொருட்களோடு திரும்பி வர வேண்டும். எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. நீண்ட காலம் வாழ்வதற்கு எனக்கு ஆயுசு நாளை கூட்டித்தா, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அர்ப்பணித்த பிள்ளைகளை கரத்தை பிடித்து கொள்ளும். இப்பொழுது அவருடைய பெயரை உடைய புத்தகத்தில் எழுதும், ஜீவ புத்தகத்தில் எழுதும். உடன்படிக்கை பண்ணின மக்களை ஆண்டவரே நீர் வரும் பொழுது கூட்டி சேர்க்கும் அந்த கூட்டத்தில் இவளை சேர்த்து கொள்ளும். தகுதி இல்லை அப்பா, நாங்கள் ஒரு மொபைல் சேர்த்து தான் உடைய அன்பை உணராதவர்களாக இதுவரையிலும் வாழ்ந்து விட்டோம். இப்பொழுது உமது அன்பை நாங்கள் உணர்வோம். எந்த தகுதி இல்லாதவர்களை உடைய பந்திக்கு அழைத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் இருக்கிற வியாதிகள், வேதனைகள், கடன் தொல்லைகள், மன அழுத்தங்கள், பலவிதமான பிரச்சனைகளை விட்டு பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.